ஹாய்ப்பா, ரொம்ப நாள் ஆச்சு சமையல் வீடியோ போட்டு. இன்றைக்கி வந்து கோவக்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினேன். எண்ணெய் ஊற்றிட்டு கோவக்காவை ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா நம்ம வதக்கிட்டு அப்புறம் என்னென்ன சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கலாம். வந்து நல்லா வதங்கிட்டே இருக்குது. இந்த டைமில் கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட இதை சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். அப்போ கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அலசி எடுத்து வச்சா பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதில் உளுத்தம்பருப்பு வேணும்னா முன்னாடியே சேர்க்கலாம். நான் உளுத்தம்பருப்பு சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பத்தலைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா இன்னும் வதக்கலாம். நல்லா ஓரளவு வதங்கி சுருங்கிருச்சு. இப்போ நம்ம அரைக்க வேண்டியதுதான். வாங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு, அரைச்சிடலாம். இப்போ வந்து சூப்பராக நல்லா அரைப்பட்டுருச்சு பாருங்கள். நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்து அந்த மாதிரி அரைக்கணுன்னாலும் அரைக்கலாம், இப்படி அரைக்கணுன்னாலும் அரைக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா வதக்கும் போதே உளுத்தம்பருப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இது வதக்கணும் இல்லையா, அந்த கடாயிலேயே தான் தாளிக்க போகிறோம். அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு சிம்பிளாக தாளிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நான் இதில் வந்து சுத்தமாக தண்ணியே சேர்க்கல. உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இட்லிக்குன்றதுனால இப்போ இது வந்து நீங்கள் இட்லிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம். சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. கோவக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பசங்கள்லாம் வந்து காயாக சாப்பிட பிடிக்கலன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சாதத்தில் கிண்டி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உளுத்தம்பருப்பும் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாவும் போட்டு சேர்க்கலாம். அவ்வளோதான். இதை வந்து சட்னியில் பாத்திரம் இதிலேருந்து மாற்றிட்டு பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்புறம் தாளிச்சதை கொட்டிடலாம். வீட்டில் இன்னைக்கு தோசை வித் கோவக்காய் சட்னி தான். இதுங்க வச்சுட்டு எப்படி இருக்குன்னு கேட்போம். ரெண்டு தோசை வச்சிருக்கியா? சாப்பிடு, நல்லா இருக்கும். எப்படி இருக்கு சட்னி? சாப்பிட்டு சொல்லு. வீடியோக்காகலாம் சொல்லாது, எப்படி இருந்தாலும் உண்மையை சொல்லு. ஏன்னா காயா செஞ்சா சாப்பிட மாட்டேங்கிறீங்க, இப்படி அரைச்சாலாச்சும் சாப்பிட்றீங்களான்னு தான். பச்சை மிளகாய் சட்னி டேஸ்டே இருக்கு. ஆனா கோவக்காய் டேஸ்ட் ஸ்ட்ராங்கா தெரியுது. சரி, நீங்களும் இந்த மாதிரி கோவக்காய் வச்சு ட்ரை பண்ணுங்க, சட்னி அரைங்க.